ஆர்டிகிள்ஸ் என்ற ஒரு சாப்டரை பார்க்க போகிறோம். என்னுடைய புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறவங்க பேஜ் நம்பர் 76 எடுத்துக்கிறேங்க. பேஜ் நம்பர் 76, 77, 78 இந்த 3 பக்கங்கள்லேயும் இந்த ஆர்டிகிள்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு சில காரியங்களை நான் இங்கே உங்களுக்கு போர்டில் எழுதி போடுறேன், மற்றவற்றை நீங்கள் புக்கில் பார்த்து படிச்சுங்க. ஆர்டிகிள்ஸ் வந்து there are 2 types. ஒன்று வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகிள், இன்னொன்று டெஃபினிட் ஆர்டிகிள். இன்டெஃபினிட் ஆர்டிகிள் என்ன அப்படின்னு சொன்னால் ஏ அண்டு ஆன், ஏ ஆன் இது ரெண்டும். டெஃபினிட் ஆர்டிகிள்னா தி, ஏ அண்ட் தி இது 3 தான் பொதுவாக ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பள்ளியில் நாம் படிக்கும் பொழுது பரீட்சையில் fill in the blank கொடுப்பாங்க. அதில் fill the blanks with suitable articles அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அதுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது. அந்த அடையாளங்களை வச்சு அந்த வார்த்தைகளுக்கு ஏ வருமா, ஆன் வருமா, தி வருமா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், தவறு இல்லாமல் எழுதணும். அதுக்கு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல இன்டெஃபினிட் ஆர்டிகிள். இன்டெஃபினிட் ஆர்டிகிள் வந்து ஏ அண்டு ஆன். இப்போ ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஏ பாய், எனி பாய், ஏ டாக்டர், எனி டாக்டர், புரியுதா? அது மாதிரி ஆன் ஓல்டு மேன், எனி ஓல்டு மேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியது. இதுதான் இன்டெஃபினிட் ஆர்டிகிள். இப்போ பொதுவாக ஏ அப்படிங்கிறத வச்சு முதல்ல நாம் பார்ப்போம். இந்த ஏ எப்பப்போ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. ஏக்கு சில உதாரணங்கள் இதில் இருக்குது. அதாவது ஏ பாய், ஏ கேர்ள், ஏ ஹார்ஸ், ஏ புக், இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம், சொல்லலாம் ஏ. அடுத்து இந்த ஆன் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏஇஐஓயு இந்த வவல்ஸ் எழுத்துக்கள் ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு மட்டும் ஆன் போடுறதில்லை. இந்த எழுத்துக்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த வவல் சவுண்டு வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆன் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், வவல் எழுத்து இருக்குது ஆனால் வவல் சவுண்டு இல்லை. அப்போ அங்கே என்ன போடக்கூடாது, ஆன் போடக்கூடாது, ஏ போடணும். அந்த மாதிரி சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூனியன், ஏ யூரோப்பியன், a useful article, ஸோ இங்கே எல்லாம் யூ என்ற வவ்வல் எழுத்து இருந்த போதிலும், இங்கே இ என்ற வவ்வல் எழுத்து இருந்த போதிலும் அந்த வவ்வல் சவுண்டு இங்கே இல்லை. ஒய்ஓயு யூ அந்த சவுண்டு தான் இங்கே வருது. அதனால் இங்கே என்ன போடக்கூடாது, ஆன் போடாமல் ஏ போட்டிருக்குது. புரிஞ்சுதா? அடுத்து 3வது டைப் இது இல்லையா, ஏ 1 ரூபி நோட், ஏ 1 ரூபி நோட், such a one-eyed man, ஒன்றுங்கிறது ஓ என்ற வவ்வல் எழுத்து இருந்த போதிலும் ஒன், WON, ஒன் அந்த சவுண்டு வர்றதுனால இங்கே என்ன போடக்கூடாது, ஆன் போடாமல் ஏ போடணும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது இல்லாத நிறைய வார்த்தைகள் மற்ற உங்களிடத்தில் இருக்கிற கிராமர் புஸ்தகங்களை, ஒர்க் புக்கில் பார்த்து அதை எழுதி வச்சுக்கங்க. இந்தந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆன் போடக்கூடாது, ஏ போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கங்க. புரிஞ்சுதான்? அடுத்து ஆன்
and எப்படி வருது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொல் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எழுத்துக்கள் உள்ளது. an as, an old man, an egg, an apple, an orange, இந்த மாதிரி an umbrella இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. மற்ற புத்தகங்களோ ரெஃபர் பண்ணி அதெல்லாம் நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸாக சேர்த்து எழுதிக்கங்க. அடுத்து வௌவல் எழுத்துக்கள் இல்லாத வௌவல் சவுண்டு உள்ள சில வார்த்தைகள். an oven, ஹெச்சில் ஆரம்பிக்குது ஆனால் சவுண்டு ஆ, an oven. ஸோ இது ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு, அதனால இங்கே என்ன போடுறோம், an போடுறோம். an honest man, honest, honest man இல்லை, honest man. an hair, வாரிசு. an historical novel, an historical novel. an hotel, hotel, இந்த ஹோட்டல் ஹோட்டல் நம்ம சொல்லி பழகுறோம். hotel, ஓ சவுண்டு, அதெல்லாம் என்ன போடுறோம், an hotel. ஆக இந்த வௌவல் எழுத்துக்கள் அல்லாத ஹெச்சில் இந்த வார்த்தைகள்லாம் இருந்தாலும் வௌவல் சவுண்டு இருக்கிறதுனால என்ன போடுறோம், an போடுறோம். இதனால் இதெல்லாம் என்ன செய்யணும், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த ஏ எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், an எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இது பண்ணிட்டீங்கன்னா இது என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அடுத்து டெஃபினட் ஆர்டிகிள் தி, அது என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் வருது, நேர்லி ஒரு 16 சிச்சுவேஷன்ஸில் வருது. என்னுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கிறேன். சில காரியங்களை நாம் இப்போ பார்ப்போம். இப்போது டெஃபினட் ஆர்டிகிள், டெஃபினட் ஆர்டிகிளில் யூஸ் ஆஃப் த டெஃபினட் ஆர்டிகிள் பேஜ் நம்பர் 77 இருக்குது. இதில் இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, when we speak a particular person or thing or one already referred to as, அதாவது ஏற்கனவே ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ பற்றி நம்ம அறிமுகப்படுத்திட்டு அதை பற்றி நாம் திரும்ப பேசும் பொழுது அந்த தீங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், the book you wanted, the book you wanted is on the shelf. The book you wanted is on the shelf. உனக்கு தேவைப்பட்ட அந்த புத்தகம் அப்படின்னு அர்த்தம். உனக்கு எந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சோ அந்த புத்தகம், அந்த குறிப்பிட்ட புத்தகம், அதனால த புக்னு சொல்லிக்கலாம், ஏ புக்னு போட்டுக்கலாம். த புக் யூ வாண்டட் இஸ் ஆன் த ஷெல்ஃப், ஆன் ஏ செல்ஃப்னு கொடுக்கல, அது குறிப்பிட்ட செல்ஃபில் இருக்கிறதுனால த ஷெல்ஃப் அப்படின்னு வருது. புரிஞ்சுதா? அடுத்து இந்த முதல் பாயிண்ட்ல ரெண்டாவது எக்ஸாம்பிள், let us go to the club, let us go to the club. let us go to a club அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தம். let us go to the club அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட கிளப்புக்கு போய்கிட்டு இருக்கிறோம், அது போக பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கிளப்பு அப்படின்னு அர்த்தம். அதனால let us go to the club. let us go to the picture அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு போகணும்னு விரும்பினோம்னா let us go to the picture அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இது பாயிண்ட் நம்பர் 1ல் எக்ஸாம்பிள். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, when a singular noun is meant to represent the whole of its class as, அதாவது ஒரு பெயர் சொல் அந்த இனத்தையே குறிப்பிடும் பொழுது, the cow gives us milk, a cow gives us milk இல்லை.
புரியுதா? The cow gives us milk. எழுதிக்கங்க. The cow gives us milk. பசு பால் தருகிறது. இது ஒன்று. இதில் ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால், the fox is a cunning animal. A fox is a cunning animal இல்லை, அந்த இனமே ரொம்ப தந்திரம் உள்ளது, நிறைய தந்திரம் உள்ளதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால the fox is a cunning animal. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வித் நேம்ஸ் ஆஃப் கல்ஃப் கண்ட்ரி சொல்லணும் இல்லையா, கல்ஃப், ரிவர்ஸ் ஆறுகள், சீஸ் கடல்கள், ஓஷன்ஸ் சமுத்திரங்கள், குரூப்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ் தீவுகள், அண்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் மலைத்தொடர்கள். இதனுடைய பெயர்கள்லாம் வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன போடணும், தி போடணும். பாருங்க, த பெர்சியன் கல்ஃப், the Persian Gulf, the Ganges, the Red Sea, the Indian Ocean, the Himalayas, புரிஞ்சுதா? இது சம்பந்தப்பட்ட எந்த பெயர் சொற்கள் வந்தாலும் அதுக்கு முன்னாடி தி போடணும், மறந்துடக்கூடாது. அடுத்து நாலாவது பாயிண்ட், பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ரேர் புக்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். ரேர் புக்குனா அது உலகத்திலே அது ஒரு புக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி புஸ்தகங்கள். உதாரணமாக த வேதாஸ், த ராமாயணா, த குர்ஆன், த பைபிள், த மகாபாரத், இந்த மாதிரி எழுதிங்க. த வேதாஸ், த ராமாயணா, த குர்ஆன், the Bible. புரியுதா? அடுத்து அஞ்சாவது பாயிண்ட், பிஃபோர் காமன் நவுன்ஸ் which are names of things unique of their kind. அதாவது ஒன்றை மட்டும் குறிப்பிடும் பொழுது உலகத்தில் அது ஒன்று தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் த சன், ஒரு சூரியன் தான். த மூன், புரியுதா? த எர்த், த ஸ்கை. உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்கும்போது அதுக்கு முன்னாடியும் தி போடணும். த சன், த ஸ்கை, த மூன், த எர்த். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக தி வரணும். எஸ் சன், எஸ் ஸ்கை, இந்த மாதிரிலாம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்து பிஃபோர் எ ப்ராப்பர் நவுன் ஒன்லி when it is qualified by an adjective or a defining adjective class. குறிப்பிட்ட பெயர் சொல்லுக்கு முன்பு பெயர் உரிச்சொல் வரும் பொழுது என்ன போடணும்? தி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் the great Akbar, the great Akbar,
The immortal Shakespeare. The immortal Shakespeare, the great Akbar. புரிஞ்சுதா? நான் தொடர்ந்து எழுதி போடுறேன், எழுதிக்கங்க. அடுத்து 7வது பாயிண்ட், பிஃபோர் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு இருக்குது. நம்ம அடுத்து வேறு பாடத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது அந்த வார்த்தைக்கு முன்பு கண்டிப்பாக என்ன போடணும்? த போடணும். எழுதிக்கங்க. த டார்க்கஸ்ட் cloud. The darkest cloud. The cleverest boy. One of the best students. One of the best students. புரியுதா? இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது கண்டிப்பாக தி போடணும். அடுத்து வித் ஆர்டினல்ஸ். ஆர்டினல்ஸ்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியும் தி போடணும். He was the first man to arrive. The 3rd chapter of the book is very interesting. Ninth point, before an adjective when the noun is understood. பெயருரிச்சொல் பெயர் சொல்லாக உபயோகப்படுத்தப்படும் பொழுது he always helped the poor. He always helped the poor. Before a noun, to give it a force, the verb is the word in a sentence. அழுத்தம் கொடுத்து பேசும்போது அதுக்கு என்ன போடுறோம்? தி போடுறோம். The verb is the word in a sentence. அடுத்து ஒரு முக்கியமான காரியம் 11th பாயிண்ட், பிஃபோர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இசைக்கருவிகளுடைய பெயர்களுக்கு முன்னாடி தி போடணும். He plays the veena. He plays a veena சொல்லக்கூடாது, the veena. Kalidas can play the piano. புரியுதா? அடுத்து before an adverb with comparative, அதையும் எழுதிக்கங்க. The more they get, the more they want. Before names of the organs, உடல் உறுப்புகளுடைய பெயர்களுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக என்ன போடணும்? தி போடணும். The head,
ஏன் ஹெட்னு சொல்லக்கூடாது? த ஹார்ட், த ஸ்டமக், fourteenth point, before the dates of the month. The 6th April, April 6th April எப்படியும் போடலாம், இல்லை என்ன போடலாம், இப்படியும் போடலாம். The 6th April, the 15th August, புரியுதா? அடுத்து பிஃபோர் டிஸ்கிரிப்டிவ் ஜியோகிராபிக்கல் நேம்ஸ், புவியியல் சம்பந்தப்பட்ட பகுதிகளை குறிப்பிடும் பொழுது சில குறிப்பிட்ட பகுதிகளை பிரித்து கூறும் பொழுதும் என்ன பண்ணும், த போடணும். த ராயலசீமா, ராயலசீமா, த கர்நாடிக், புரிஞ்சுதா? அடுத்து கடைசி பாயிண்ட், பிஃபோர் இனிஷியல்ஸ் அப்ரிவியேஷன், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எம்எஸ்சி, பிஏ, எம்ஏ இந்த மாதிரி சொல்லும்போது என்ன வரணும், தி வரணும். த ஐபிஎஸ், த யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், த எம்எஸ்சி, புரிஞ்சுதா? ஆக தி யூஸ் பண்ணக்கூடிய இந்த 16 சிச்சுவேஷன்ஸை கொஞ்சம் நல்லாவே படிச்சுங்க, இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து இந்த புக்கிலேயே பேஜ் நம்பர் 78, 79 ஒமிஷன் ஆஃப் த ஆர்டிகிள்ஸ், எங்கெல்லாம் ஆர்டிகிள்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் புக்கு பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கங்க. ஆர்டிகிள்ஸை பொறுத்த மட்டும் இவ்வளோ தான். திரும்ப திரும்ப இதை பார்த்து எழுதுனதை படித்து பாருங்கள். நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக உங்களுடைய தேர்வில் மதிப்பெண்கள் வாங்க முடியும்.